வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்திலே ரொம்ப ஃபேமஸான இரணியல் அரசு மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளிக்கூடம் இரணியல் நாகர்கோயில் மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட இடம்தான். ஒரு சானல் கரையும் போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, வீட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு தண்ணீர் எடுக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்த காலம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சானல் கரை வந்து ஒரு குட்டி பூ நதி போல போயிடுச்சு. ஏன்னா வீட்டுல உள்ள வேஸ்ட்டுகள், வீட்டுல உள்ள கழிவுகள், அப்புறமா பாத்தீங்கன்னா விலங்குகளுடைய கழிவுகள் எல்லாம் கொட்டக்கூடிய ஒரு இடமா மாத்திட்டாங்க. யாரையுமே இதுல நம்ம குறை சொல்ல முடியாது. எவ்வளவு தூர்வாரினாலும் மக்கள் திரும்ப திரும்ப அந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகுது. இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா எட்டிய பஸ், அரசு பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குது. பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள், மக்கள் நடமாடுறது, இப்படி நிறைய போக்குவரத்து ஒரு முக்கியமான ஒரு சாலை இந்த சானல்கரை பக்கத்துல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான கோயில், தெரு, பள்ளிக்கூடம் இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப பாருங்க ஆத்தினுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமான கேவலமா இருந்துச்சு. இதனால இந்த சுற்று வட்டார பகுதி மக்களும் நாங்களும் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஆற்றங்கரையுடைய சுற்று வட்ட சுவர்களை வந்து பலப்படுத்தணும். சாலைகளை விரிவுபடுத்தி பேருந்துகளும் மக்களும் நடமாடுறதுக்கு போய் வர்றதுக்கு நல்ல விசாலமா அமைச்சு தரணும். இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஆற்று பக்கத்துல இருக்கக்கூடிய பாலத்துல ஒரு தடுப்பு கம்பிகள் அமைத்து, தடுப்பு வேலி அமைத்து குப்பைகள் மேற்கொண்டு வராத வண்ணம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய சடையப்பனார் கூத்துரு மற்றும் இதை சுற்றியுள்ள பல்வேறு ஊர்களை சார்ந்த மக்கள் சார்பில் நாங்கள் ஒரு அன்பான கோரிக்கையை இந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். கண்டிப்பா நீங்க இதை முன்னெடுப்பீங்கன்னு நம்புறோம். நன்றி.